வணக்கம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி பாருங்கள், ஒரு செயலை நம்ம இன்னும் செய்யவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஒரு செயல்னால் என்ன வேணாலும் வச்சுக்கோங்களேன். நான் இன்னும் சாப்பிடல, நான் இன்னும் தூங்கலை, நான் இன்னும் படிக்கவில்லை, ஓகே, நான் இன்னும் சமைக்கவே இல்லை, இந்த மாதிரிலாம் ஒரு செயல் இன்னமும் நடக்கவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு செயல் இது வரைக்கும் இன்னும் நடக்கலை, செய்யலை அப்படின்னு பேசுகிறதுக்கு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இதுக்கு வேர்டு ஆர்டர் பார்த்திங்கன்னா நமக்கு மெயினாக வேர்டு ஆர்டர் நமக்கு கரெக்டாக தெரியணும். அதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள். சப்ஜெக்ட்டு ஃபஸ்ட்டு ஐ, வி, யூ, தே, இவங்கெல்லாம் சப்ஜெக்டாக வந்தாங்கன்னா இவங்க கூட ஹாவ் நாட், இதை தான் ஹாவன்ட் அப்படின்னு சொல்லுவோம். சுருக்கி கன்ட்ராக்ஷன் ஃபார்மில் சொல்லணுன்னா ஹேவன்ட். இப்போ எனி சப்ஜெக்டு அவங்க கூட ஹேவன்ட் ப்ளஸ் வேர்ப் 3. ஓகே, வெயிட், வேர்ப் 3 லாஸ்ட் ஒன் எட்டுங்கிற வார்த்தையை சேர்த்துக்கணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதையே ஷீ, ஹீ, இட், எனி நேம் இவங்கெல்லாம் சப்ஜெக்டாக வந்துட்டாங்கன்னா இவங்க கூட ஹேஸ் நாட்டு சேர்க்கணும். ஹேஸ் நாட்டு, அதுதான் ஹேசின்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹேசின்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வேர்ப் 3, அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் எட். இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர். பார்த்துக்கோங்க. ஐவியூ தே வந்ததுன்னா ஹேவன்ட், வேர்ப் 3 எட்டு. ஹீ ஷீ இட்டுலாம் வேர்பாக வந்து சப்ஜெக்டாக வந்ததுன்னா ஹேசின்ட்டு ப்ளஸ் வேர்ப் 3 ப்ளஸ் எட்டு. ஓகே, இப்போ உங்களுக்கு இது புரியுதுங்களா? இப்போ இதை வச்சு தான் நம்ம சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் மேலே வந்து அதனுடைய வேர்டு ஆர்டர் எழுதியிருக்கிறேன். அதாவது சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி ஹாவ் நாட்டா, ஹேஸ் நாட்டா, அதுக்கப்புறம் வேர்ப் 3 ப்ளஸ் லாஸ்ட் ஒன் எட்டு. ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரெண்டு நம்மக்கிட்ட கதை புக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஏதோ ஒரு புக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க படிக்க சொல்லி. அவங்க என்ன படிச்சுட்டு அப்படின்னு கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? நான் இன்னும் அந்த புக்கை படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இல்லை, நான் இன்னும் அந்த புக்கை திறக்கவே இல்லை அப்படியும் சொல்லலாம். ஓகே, அப்போ ரெண்டு மாடல்லையும் இப்போ நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். நான் இன்னும் அந்த புக்கை படிக்கவில்லை அப்படின்னு சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு வேர்டு ஆர்டர் பாருங்கள். சப்ஜெக்ட்டு, யார் சப்ஜெக்ட்டு? நான், என்னை பற்றி தான் நான் சொல்கிறேன். நான் இன்னும் அந்த புக்கை படிக்கலை அப்படின்னு சொல்கிறோம், என்னை பற்றி தான் சொல்லுது. அப்போ ஃபஸ்ட்டு ஐக்கு ஏற்ற மாதிரி ஹேவன்ட்டா ஹேசின்ட்டா, இங்கே என்ன வரணும்? ஹேவன்ட்னா ஹாவ் நாட் அப்படி கூட சொல்லிக்கலாம். ஓகே, ஹாவையும் நாட்டையும் சேர்த்து கூட நம்ம சொல்லிக்கலாம். ஹேவன்ட், ஐ ஹேவன்ட். அதுக்கப்புறம் வேர்ப் 3, நான் என்ன செய்யலை, இன்னும் செய்யலை, இன்னும் படிக்கலை, இந்த படிக்கிற வேலையை தான் நான் இன்னும் என்ன செய்யலை, பண்ணலை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வேர்ப் 3 பார்த்திங்கன்னா ரீட், ஸ்பெல்லிங் எல்லாம் ஆனால் ஒன்றா தான் இருக்கும், அதனுடைய ப்ரொனன்சியேஷன் தான் வேறு. ஓகே, இந்த வேர்ப் 1, வேர்ப் 2, வேர்ப் 3 ஸ்பெல்லிங்லாம் ஒன்று தான். பாருங்கள், இதை எப்படி படிக்கணும்னா ரீடு, ரெட்டு, ரீடு. ஓகே, இப்போ லாஸ்ட் ஒன் ஐ ஹாவன்ட் ரீடு, நான் படிக்கலை. எதை படிக்கலை? அந்த புக்கை. அப்போ தட் புக், அந்த புக்கை நான் படிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறோம். இன்னும், அதுதான் எட்டுன்னா இன்னும் அப்படின்னு அர்த்தம். நான் இன்னும் அந்த புக்கை படிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ ஒரு செயலை
இது வரைக்கும் இன்னமும் நான் பண்ணலை அப்படின்னு சொல்கிறது தான் ஐ ஹாவன்ட் ரீட் தட் புக் எட். நான் இன்னமும் அந்த புக்கை படிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறோம். இதையே நான் அந்த புக்கை இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை, அந்த புக்கை நான் இன்னும் ஓப்பன் கூட பண்ணல அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஓப்பன், ஓப்பன்டு, இதே தான் verb 2வும் வரும், verb 3 இதே தான் வரும். அப்போ இந்த இடத்துல ரீடுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லிக்கணுங்க, ஓப்பன்டு, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஐ ஹாவன்ட் ஓப்பன் தட் புக் எட். நான் இன்னும் அந்த புக்கை திறந்து கூட நான் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொல்கிறோம், திறக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, காட் இட். நெக்ஸ்ட் ஒன். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், நாங்கள் இன்னும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, அந்த படம் நல்லாயிருக்கு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன், நாங்கள் இன்னும் அந்த படத்தை பார்க்கல அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இதில் வந்து யார் சப்ஜெக்டு, நாங்கள். நாங்கள்னா வி தானே வரணும். அப்போ வி, இப்போ வி சப்ஜெக்டாக வரும்போது ஹேவன்ட்டா ஹேசின்ட்டா, ஹேவன்ட். ஓகே, வி ஹேவன்ட், வி ஹேவன்ட். அதுக்கப்புறம் verb 3, நாங்கள் இன்னும் என்ன பண்ணலை, என்ன வேலையை இன்னும் செய்யலை, அந்த வேலை தான் அங்கே வேர்புன்னு சொல்கிறோம், verb 3 அப்படிங்கிறது. ஓகே, வேர்புனால் வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஏதோ ஒரு வேலையை அங்கே செய்வோம், அந்த வேலையை தான் நம்ம வேர்புன்னு சொல்கிறது. இப்போ இங்கே வந்து என்ன வேலை செய்கிறோம், பார்க்குறோம், பார்க்குறது ஒரு வேலை. அப்போ சி, இப்போ பாருங்கள், சி, சா, சீன். இந்த வேர்ப்லாம் நீங்கள் தான் கொஞ்சம் மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா, இந்த verb 3 தான் நம்ம அங்கே எடுத்து எழுத போகிறோம். அப்போ we haven't seen, நாங்கள் பார்க்கவில்லை. எதை பார்க்கவில்லை, இந்த படத்தை. அப்போ இந்த அப்படின்னா this movie yet. நாங்கள் இன்னமும் இந்த படத்தை பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லணுன்னா இப்படி தான் சொல்லணும், we haven't seen this movie yet. நாங்கள் இன்னமும் இந்த படத்தை பார்க்கவில்லை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ இன்னமும் ஒரு செயல் நம்ம செய்யலை, இல்லை அந்த செயலே நடக்கலை, நான் பண்ணலை அப்படின்னு சொல்கிறதுக்கு சப்ஜெக்டு haven't ஆர் hasn't ப்ளஸ் verb 3 ப்ளஸ் 8 வச்சு தான் நம்ம பேசணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா. அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், அவள் இன்னும் ஊட்டிக்கு போகவே இல்லைங்க, அவள் ஊட்டிக்கு போனதே கிடையாது அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம். ஓகேவா, இதை எப்படி சொல்லலாம் பாருங்கள், இதில் யார் சப்ஜெக்டு, அவள். அப்போ ஷீ வந்தால் ஹேவன்ட் வரணுமா, ஹேசின்ட் வரணுமா, வெரி குட், ஹேசின்ட். ஷீ ஹேஸ் கூட நாட்டு சேர்க்குறோங்க, அந்த நாட்டு அந்த ஓவுக்கு பதிலாக தான் அப்போஸ்ட்ரோஃபி போட்டு டீ போடுறோம். ஓகேங்களா, ஷீ ஹேசின்ட். அவள் வந்து என்ன பண்ணலை, போகவில்லை, போகிறதும் ஒரு வேலை தான். ஓகே, அப்போ அவள் போகலை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ போகிறது இங்கிலீஷில் கோ, வெண்ட், இன்னொன்று கான். இந்த கானை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம், ஏன்னா verb 3 தான் நம்ம இங்கே போட போகிறோம். ஓகே, இப்போ she hasn't gone. எங்கே போகலை, ஊட்டிக்கு. she hasn't gone to ஊட்டி yet. அவள் ஊட்டிக்கு போனதே கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, she hasn't gone to ஊட்டி yet. அவள் இன்னமும் ஊட்டிக்கு போனதில்லை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட். அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், அவனால் மேட்ச்சில் இன்னமும் ஜெயிக்க முடியலங்க, அவன் எப்படியாவது மேட்ச்சில் ஜெயிச்சிடலான்னு தான் பார்க்குறான், ஆனால் இன்னமும் அவனால் மேட்ச்சில் என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் யாரை பற்றி பேசுகிறோம், அவனை பற்றி தான் பேசுகிறோம். அப்போ ஹீ சப்ஜெக்டாக வந்தால் ஹேசின்ட், வெரி குட், ஹீ
hasn't. அவரால் என்ன பண்ண முடியல, வின் பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. அப்போ இங்கே பாருங்கள், வின், won't win. இந்த வேர்பெல்லாம் நம்ம தான் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த வேர்ப் 3 தான் போட போகிறோம். வின். he hasn't win. அவரால் ஜெயிக்க முடியல. எதில் ஜெயிக்க முடியல? மேட்சில். he hasn't win the match. அவனால் மேட்சில் ஜெயிக்க முடியல. எட்டு இன்னமும் அவனால் மேட்சில் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, காட்டி. இப்போ இதிலிருந்து நம்ம ஒரு செயலை நம்ம இன்னமும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஹேசின்ட் ஹாவன்ட் பயன்படுத்திக்கலாம். இப்போ பாருங்களேன், நான் இன்னமும் சாப்பிட்லங்க, காலையிலேருந்து இது வரைக்கும் நான் என்னவே பண்ணவே இல்லை, இன்னமும் சாப்பிடல அப்படின்னு சொல்ல போகிறோம். எப்படி சொல்லலாம் பாருங்கள். ஐ ஹாவன்ட். ஐ சப்ஜெக்டாக வந்தால் ஹாவன்ட்டு. ஐ ஹாவன்ட்டு. நான் இன்னும் என்ன பண்ணலை, சாப்பிடலை. அப்போ ஈட், ஏட், ஈட்டன். ஐ ஹாவன்ட் ஈட்டன் எட். அவ்வளோதாங்க. பாருங்கள், சப்ஜெக்டு வேர்ப், அதாவது இது ஆக்சிலரி வேர்பு இது. ஓகேங்களா? ஹாவ் ஹேசின்ட்டு போட்டுக்கிட்டோம், சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி ஹாவன்ட்டு. இது வேர்ப் 3, லாஸ்ட் ஒன் எட்டு. ஓகே, நான் இது வரைக்கும் இன்னமும், இது வரைக்கும்ங்கிறது அது வேறு. இன்னும் நான் சாப்பிட்ல அப்படின்னு சொன்னால் ஐ ஹாவன்ட் ஈட்டன் எட்டு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் இன்னும் வரலைங்க, நான் இன்னமும் வரவில்லை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதுக்கும் அதே தான். ஐ ஹாவன்ட் கம், கேம், கம். அந்த கம்மை தான் எழுதுகிறோம். ஐ ஹாவன்ட் கம் தேர் எட். நான் இன்னும் அங்கே வரலை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நான் இன்னமும் அங்கே போனது இல்லைங்க அப்படின்னா ஐ ஹாவன்ட் gone there. நான் இன்னமும் அங்கே போனது இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போது ஒரு விஷயத்தை நம்ம இன்னமும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த வேர்டு ஆர்டர் படி நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி இதை கொஸ்டினாக கேட்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த எட்டுங்கிறது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எட்டு வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் தான் வரும். ஒரு செயலை நான் இன்னமும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறது தான் நெகட்டிவ். செஞ்சேன் அப்படிங்கிறது அது வேறு. நான் இன்னும் இந்த ஒரு செயலை நான் இன்னமும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறது எட்டு பயன்படுத்தி சொல்லலாம். எட்டு வந்து நெகட்டிவ் சென்டென்ஸுங்க வரும், அதுபோல் கொஸ்டின் கேட்கவும் வரும். இன்றைக்கி நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் இந்த எட்டு வச்சு எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கான கொஸ்டின் இப்போ பாருங்களேன். இப்போ எங்கள் அப்பா அம்மா லாஸ்ட் இயர் தான் வந்தாங்க, இந்த வருஷம் இன்னமும் வரவே இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். என்னுடைய பேரண்ட்டு எங்கள் வீட்டுக்கு இன்னமும் வரல அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, என் பேரண்ட்டு இன்னமும் வரல அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலான்னு சொல்லுங்கள். உங்கள் வீடியோவை நாங்கள் பார்க்கல அப்படின்னும் சொல்லலாம். உங்கள் விருப்பம். உங்களுக்கு என்ன, நீங்கள் இன்னும் வாழ்நாளில் இல்லை நீங்கள் இன்னும் என்ன செய்யாமல் இருக்கீங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். ஓகே, நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.